சேகர் பாபு தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஷாஜகான், பின்டன் தாஸ் போன்ற நில அபகரிப்பாளர்களுடைய துணையோடு போலி ஆவணங்கள் தயாரித்து நில உரிமையாளர்களை மிரட்டி பணம் பறிப்பது. 10,000 கோடி ரூபாய் சொத்து தமிழகம் முழுவதும் அவங்க அபகரிக்க பாக்குறாங்கன்னு சொல்லி, ஆனா அதுக்கு உண்டான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. என்கிட்ட எல்லா விதமான ஆதாரங்களும் இது முழுக்க பாத்தீங்கன்னா ஊரை மிரட்டி கொள்ளை அடிப்பதற்கு நடைபெறுகின்ற ஒரு முயற்சி தான் இது. இதுல முதலமைச்சரும் சம்பந்தப்பட்டு இருக்கிறாரு, இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவும் மந்திரியா இருக்காரு, அவரும் சம்பந்தப்பட்டிருக்காரு. ஏன்னா பெரிய தொகை, பெரிய பணம் வருது, சுலபமா வருது, கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. போய் மிரட்டினா மாரோடைய மிரட்டினா துட்டு கொடுக்குறான். இந்த சொத்துடைய அபகரிப்புல, நில அபகரிப்புல ஆம்ஸ்ட்ராங் இவங்களுக்கு தடைக்கல்லா இருக்கிறாரு. முதலமைச்சருக்கும் சேகர்பாபுக்கும் தடையா இருக்கின்ற காரணத்தினால் அவர் கொலை செய்யப்படுகிறார். நான் கேட்கிறேன், ஒரு 6 மாசமா நான் போராடி இருக்கிறேன் இந்த விஷயமா. ஏன் முதலமைச்சருக்கு என்ன அவருக்கு நேரம் இல்லை? கூப்பிட்டு விசாரிக்கலாமா? இல்ல உளவுத்துறை என்ன பண்ணுது? கூப்பிட்டு விசாரிக்கலாமே. இது என்ன உண்மையா? இது என்ன இப்படி இருக்கு? பல்லாயிரம் கோடி சம்பந்தப்பட்ட சொத்துன்னு சொல்றாங்களே, என்ன விஷயம் கேட்கலாமா இல்லையா? எதோ அவரை தடுக்குது. ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் போல, அதுக்கப்புறம் காக்கா தூப்பாளர், அதுக்கடுத்து எண்ணெய் குறி வைக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க இன்னைக்கு விளையாட்டா இருக்கும், நாளைக்கு அதனுடைய சம்பவங்கள் நடக்கிறப்பதான் உங்களுக்கு தெரியும். அவ்வளவு பெரிய வழக்கறிஞருடைய குடும்பத்துல இருந்தா நமக்கு சொத்தை வாங்கியிருக்கோம். அது அவரும் தான் ஒன் ஆஃப் தி செல்லர், நமக்கு வித்திருக்காங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒரு போலி ஆவணம் கேட்டா நாங்க வீல் எழுதி வச்சிருக்காங்க எங்களுக்கு. சரி, நாங்க என்ன பண்ணணும்? எங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுங்க, 2 கோடி இல்ல 3 கோடி கொடுங்க, சந்தை மதிப்பு தான் 6 கோடி 8 கோடி இருக்கு சொல்லி எல்லாரையும் மிரட்டுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுறது நானும் ஒருத்தம் தான். இது நிலைமை இப்படி இருக்க, இது குறித்து பார்த்தா தொடர்ச்சியா நம்ம அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு, முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சேர்க்கிறோம். ஆனா இது வரைக்கும் அவர் இதுக்காக செவி சாய்க்கவும் இல்ல. இங்க இருக்கின்ற அமைச்சரும் இது குறித்து எந்த ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. எங்களுடைய குற்றச்சாட்டு எல்லாம் என்னன்னு சொன்னா, சேகர் பாபு தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஷாஜகான், பின்டன் தாஸ் போன்ற நில அபகரிப்பாளர்களுடைய துணையோடு போலி ஆவணங்கள் தயாரித்து நில உரிமையாளர்களை மிரட்டி பணம் பறிப்பது. அந்த பணத்தை முதலமைச்சருக்கு கொடுக்கின்ற காரணத்தினால் முதலமைச்சர் இது குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை. இதை காதுல கூட வாங்கிக்கிறது கிடையாது. நாங்க இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு சொல்றோம். 10,000 கோடி ரூபாய் சொத்து தமிழகம் முழுவதும் அவங்க அபகரிக்க பாக்குறாங்கன்னு சொல்லி, ஆனா அதுக்கு உண்டான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. நீங்க அந்த பேட்டியில பாத்தீங்கன்னா, அவர் பின்டன் தாஸ் சொல்றாரு, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எனக்கு வீல் கொடுத்துருக்காங்கன்னு. ஆனா அந்த பின்டன் தாஸ் மீது 2 நில அபகரிப்பு வழக்கு பாத்தீங்கன்னா தாம்பரம் கோர்ட்ல இன்னைக்கு நடந்துட்டு. நான் வேணா அதை வெளியிடுறேன். அதே போல ஷாஜகான் அந்த பேட்டியில சொல்றாரு, நான் பிசினஸ் மேன், கப்பல் தொழில் செய்யறவன். அவர் மீதும் ஒரு நில அபகரிப்பு வழக்கு திருவள்ளூர் மாவட்டத்துல இன்னும் நிலவில் இருக்கு. இதே B1 ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா டக்காய்ட் கேஸ் இருக்கு. ஒருத்தர் அடிச்சு 5,000 நகையை அபகரிச்சதா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நாட்டுல என்னமோ ஒரு யோகிய மாதிரியும், நாங்க யோகிஸ்தர்கள், எங்க மீது வேணும் என்று குறை சொல்றாருன்னு சொல்றாங்க. என்கிட்ட எல்லா விதமான ஆதாரங்களும் இருக்கு. இது முழுக்க பாத்தீங்கன்னா ஊரை மிரட்டி கொள்ளை அடிப்பதற்கு நடைபெறுகின்ற ஒரு முயற்சி தான் இது. இதுல துரதிருஷ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல முதலமைச்சரும் சம்பந்தப்பட்டு இருக்கிறாரு, இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவும் மந்திரியா இருக்காரு, அவரும் சம்பந்தப்பட்டு இருக்காரு. ஏன்னா பெரிய தொகை, பெரிய பணம் வருது, சுலபமா வருது, கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. போய் மிரட்டினா மாரோடைய மிரட்டினா துட்டு கொடுக்குறான். என்னப்பா லிட்டிகேஷன்? இதுக்கு உடனே யாருன்னு பாத்தீங்கன்னா போலீஸ் கமிஷனர் அருண், கார்பரேஷனுடைய கமிஷனர் குமரகுரு. ஒரு டெமாலிஷன் ஆர்டர் வாங்காம ஒரு பில்டிங்க, இந்த மெயின் ரோட்ல இருக்கிற பில்டிங்கை இடிக்கிறாங்க. 1 மாசமா இடிக்கப்படுது. ஆனா அது குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துக்கு இதுல என்ன ஒரு நம்ம வேதனைக்குரிய விஷயம் சொன்னா, போலீஸ் ஜீப்போ காவலோட நின்று இடிக்கிறாங்க. அப்ப என்னன்னா, போலீஸ் துணையோட தான் அந்த பில்டிங்கே இடிக்கப்படுது. இவ்வளவு அத்துமீறல், அராஜகம் நீங்க சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் நாங்க ஒரு மனக்குமரோட தான் சொல்றோம். நீங்க சொத்து வாங்கினா எவ்வளவு பெரிய கஷ்டம்ன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு சொத்து வாங்குறப்போ இப்படிப்பட்ட தொல்லைகளை கொடுப்பதற்கு என்று ஆளுங்கட்சியினர், அதுவும் முதலமைச்சரும் ஒரு அமைச்சரும் செயல்படுகிறார் என்று சொன்னா நீங்க சிந்திச்சு பாருங்க, சாதாரண ஒரு குடிமகனுடைய நிலவரம் என்ன. இந்த சொத்து விவகாரத்துல ஏதோ ஒரு வகையில ஆம்ஸ்ட்ராங் இடையூறா இருந்திருக்கிறாரு. அது அடுத்த கட்டமா வெளியிடுற. இந்த சொத்துடைய அபகரிப்புல, நில அபகரிப்புல ஆம்ஸ்ட்ராங் இவங்களுக்கு தடைக்கல்லா இருக்கிறாரு. முதலமைச்சருக்கும் சேகர்பாபுக்கும் தடையா இருக்கின்ற காரணத்தினால் அவர் கொலை செய்யப்படுகிறார். அடுத்து தடையா இருக்குது யாருன்னு பாத்தீங்கன்னா, இதே பகுதியில் இருக்கின்ற காக்கா தோப்பு பாலாஜி. சம்பந்தமே இல்லாம கூட்டு போய் என்கவுண்டர் பண்றாங்க. என்கவுண்டரே இல்ல, இவர்களுக்காக நடத்தப்பட்ட கொலைதான் அது. இந்த விஷயத்தை மறைக்கணும் என்பதற்காக செய்யப்பட்ட கொலைதான். 3வது இந்த விஷயத்த கையில நான் எடுத்ததுனால என்ன பண்ணாங்கன்னா, எடுக்க ஒரு அச்சுறுத்தல். யாரு மூலியமான்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய உறவினர்களே ஒண்ணு தருதலையா இருக்குது. அந்த தருதலையை விட்டு என்கிட்ட சண்டை போடுற மாதிரி அவனை வாக்குவாதத்தில் ஈடுபட வைக்கிறாங்க. ஒரு நாள் போன்ல பேசி எனக்கு கொலை மிரட்டல் விடுறான். என்ன வா ஒரு இடத்துக்கு கூப்பிடுறான். ஆனா என்னவோ நல்ல காலம், நான் அந்த இடத்துக்கு போல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தகாத வார்த்தையில பேசுறான். நான் உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்றான். இது நடந்தது பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம்.
5ஆம் தேதி. நான் 11ஆம் தேதியே கம்ப்ளைண்ட் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா ஃபாலோ பண்றோம் அந்த தரணிகுமார் என்ற நபருக்கு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது இந்த போலீஸ் வந்து மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க. ஒரு மனிதன் ஒரு 10 முறை நான் கடிதம் எழுதியிருப்பேன், 10 முறை நான் நேர்ல போய் சந்திச்சிருப்பேன். ஆனா இது வரைக்கும் ஒரு சின்ன பதில் கூட கொடுக்காதவர் பாத்தீங்கன்னா அந்த டிசி பாஸ்கரன். அதே போல இங்க இருக்கிற டிசி சுந்தரவடிகள், அருண், இந்த 3 பேருடைய காம்பினேஷன் இருக்கு பாருங்க. ஒட்டுமொத்த வடசென்னையை லூட் அடிக்கிறது தான் எங்களுடைய வேலையேங்க. அருண், அங்க இருக்கிற டிசி பாஸ்கர், இங்க இருக்கிற டிசி சுந்தரவடிகள், இந்த 3 பேருடைய கூட்டணி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வடசென்னையை லூட் பண்றதுதான். அதுக்கு தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இருக்கின்ற அமைச்சர் சேகர் பாபு. அதுக்கு ஆசீர்வாதம் உறுதுணையாக இருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சர். நான் கேட்கிறேன், நீங்க அடிக்கின்ற கொள்ளையடித்து சம்பாதிக்க வேண்டும் என்பதற்கு தடையாக இருப்பவர்களை கொலைதான் செய்வது முடிவு என்று சொன்னால் இது என்ன ஆட்சியா காட்டாட்சியா? நம்ம எங்க இருக்கிறோம் நீங்க சிந்திச்சு பாருங்க. முதலமைச்சரும் அமைச்சரும் கொள்ளை அடிப்பதற்கு ஊர்ல இருக்கிறவங்க கொலைதான் பண்ணி வாழணும்னு சொல்லி சொன்னா நீங்க சிந்திச்சு பாருங்க. நான் ஏதோ அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா பேசல, உணர்ச்சி பொங்க பேசுறேன். இந்த நாட்டினுடைய குடிமகனா இருந்து பேசுறேன், ஒரு பாதிக்கப்பட்ட மனிதனாக இருந்து நான் பேசுறேன். ஆனா இதுவரை சட்ட ரீதியாக எவ்வளவோ நாங்க வந்து போராடிட்டு இருக்கோம். கடிதம் அனுப்புறோம், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல கேட்கிறோம், பதில் கிடையாது. ஒரு டிசிக்கு கேட்டோம், பதில் கிடையாது. கார்பரேஷன் கேட்கிறோம், பதில் கிடையாது. எதுக்குமே பதில் சொல்லாம நம்ம கொடுத்திருக்கின்ற புகார் மீது இல்ல ஒண்ணு நான் கொடுத்தது பொய்யான புகார் அப்படின்னா ஒரு லெட்டர் கொடுங்களேன், நாங்க தீர விசாரிச்சுட்டோம், நீங்க சொல்றதெல்லாம் பொய், உண்மைக்கு மாறா இருக்குன்னு சொல்லி சொல்லுங்களேன். ஆனா நிச்சயம் சொல்வேன், 4ஆம் தேதி மக்கள் நல்ல தீர்ப்பை கொடுப்பார்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக அமர்கின்ற பொழுது இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி நிச்சயம் வைக்கப்படும். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும், தப்பு பண்ணவன் சிறைசாலை சென்றுதான் ஆகணும். இதுதான் உலக நீதி. அதனால முதலமைச்சருக்கும் சொல்வேன், இங்க இருக்கின்ற அமைச்சர் சேகர் பாபுக்கும் சொல்வேன், தங்களை திருத்திக் கொள்ளுங்கள். கொள்ளை அடிப்பதற்கு எந்த அளவிற்கு வேணால் போகலாம் என்ற எண்ணம் உங்களுக்கு தொடருமே ஆனால் இலங்கையில ராஜபக்சேக்கு என்ன நடந்ததோ அதுதான் ஒரு நாள் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் அரங்கேறும். இதுக்காக இந்த அரசு இருக்கு, இதுக்காக ஒரு முதலமைச்சர் இருக்காரு, இதுக்காக ஒரு அமைச்சர் இருக்கிறாரு. ஏதோ சினிமா படத்துல வர மாதிரி உத்தம புத்திர மாதிரி வேஷம் போட்டு சாமியார் மாதிரி வேஷம் போட்டு சுத்துறாரு. இது நியாயமா, அடக்குமா கேக்குறேன். நாங்க வயிறு எரிஞ்சு பேசுறோம், உண்மையிலே சொல்றேன், வயிறு எரிஞ்சு பேசுறோம். உழைச்சி சம்பாதிக்க கத்துக்குங்க, ஊரை கொள்ளையடிச்சு சம்பாதிக்க ஆசைப்படாதீங்க. உங்களுக்கு சைக்கிள் ஓட்டணும்னு ஆசை இருக்கும், அதுக்காக ஊர் பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சு தான் ஓட்டணுன்றது அவசியம் இல்லை. யூடியூப் எல்லாம் நம்ம கவனிக்கிறப்ப பாத்தீங்கன்னா காவல்துறை மீது இருக்கின்ற நம்பிக்கையே நமக்கு வந்து சுத்தமா போயிடுது. நீங்க பாத்தீங்கன்னா அருணை பத்தி வர குற்றச்சாட்டுலாம் பாத்தீங்கன்னா பார்லாம் கூட அவர் வந்து பார்ட்னரா இருக்கிறாரு, பல பார் சொந்தமா இருக்கு, இப்படி எல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு மக்கள் வந்து பேசக்கூடிய அளவுக்கு. ஒண்ணு மட்டும் நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன், அவரு கருணாநிதி இருக்கிறப்போ சொன்னாரு, அவர் ஆட்சி காலத்திலேயே சொன்னாரு காவல்துறையினுடைய ஈரல் வந்து கெட்டு போச்சுன்னு சொன்னாரு. ஆனா ஸ்டாலினுடைய காலத்துல பாத்தீங்கன்னா காவல்துறை ஒரு நடைப்பிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான். அதிமுக ஆட்சியில, அம்மாவுடைய ஆட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா, எடப்பாடியோட ஆட்சியில பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்து போலீஸுக்கு இணையாக போற்றப்பட்ட போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பணம் கொடுத்தால் கொலையும் செய்வோம் என்ற அளவுக்கு துணிகிறார்கள். இதுதான் உண்மை, யதார்த்த உண்மை. பணமும் உத்தரவும் வந்தால் நாங்கள் கொலையும் செய்ய துணிவோம், அதற்கு என்கவுண்டர் என்ற ஒரு போர்வையை போர்த்தி விடுவோம் என்று காவல்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது உள்ளபடியே பாத்தீங்கன்னா மிகவும், நான் சொல்லிடுறேன், சொல்லுவாங்க பீகார் எங்கெங்கோ ஒப்பிடுவாங்க. இப்ப அதெல்லாம் ஒப்பிட வேணாம், இங்க தமிழ்நாடே போதும். நான் கேட்கிற ஒரு 6 மாசமா நான் போராடிட்டு இருக்கிறேன் இந்த விஷயமா. ஏன் முதலமைச்சருக்கு வந்து என்ன அவருக்கு நேரம் இல்லை, கூப்பிட்டு விசாரிக்கலாமா? இல்ல உளவுத்துறை என்ன பண்ணுது, கூப்பிட்டு விசாரிக்கலாமே. இது என்ன உண்மையா, இது என்ன இப்படி இருக்கு, பல்லாயிரம் கோடி சம்பந்தப்பட்ட சொத்துன்னு சொல்றாங்களே, என்ன விஷயம் கேட்கலாமா இல்லையா? எதோ அவரை தடுக்குது. நீங்க சிந்திச்சு பாருங்க. இதுல பாருங்க, ஏற்கனவே ஆம்ஸ்டாங் கொலை, அதுக்கப்புறம் காக்கா தூப்பாலாஜி, அதுக்கு அடுத்து எண்ணெய் குறி வைக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க வந்து இன்னைக்கு விளையாட்டா இருக்கும், நாளைக்கு அதனுடைய சம்பவங்கள் நடக்கிறப்பதான் உங்களுக்கு தெரியும்.